வெல்கம் டு varshak tech channel. இந்த வீடியோவில் how to create a யூடியூப் thumbnail எப்படி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். அந்த thumbnail செட் பண்ணாதான் கரெக்டான வீடியோ ரீச் ஆகும். சில பேருக்கு thumbnail என்னன்னு தெரியாது, thumbnail எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த வீடியோ எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேருக்கு thumbnail என்னன்னு கூட தெரியாது. அது என்னன்னு சொல்கிறேன். உங்கள் யூடியூப் உள்ளே போயிட்டீங்கன்னா இருங்க, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக்குது. யூடியூப்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு வீடியோ இருக்குது thumbnail 3D மியூசிக்குன்னு. பஸ் இதுதான் thumbnailங்க. பாருங்கள், எல்லாத்துலேயும் thumbnail இருக்கிறனால தான் நல்லா ரீச் ஆகுது. அது பார்த்து கிளிக் பண்ணுறீங்கள, அதனால தான் thumbnail நல்லா ரீச் ஆகுது. அந்த thumbnail எப்படி செட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஆப்குள்ளே வந்துட்டோம். அந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி இங்கே நியூ டெஸ்ட்டுன்னு இருக்கும், அதை டிலீட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. இப்போ செகண்டில் தேர்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் ஆகுது. அது மாதிரி நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களோட இங்கே ஒரு இமேஜ் தேர்ட் ஆப்ஷனில் உங்கள் இமேஜ் ஃபோர்த் ஆப்ஷனில் இங்கே ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எதாவது பேக்ரவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இமேஜுன்னு இது, அதை அமுத்திக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அமுத்திட்டேன். இப்போ நான் இதில் எதனா ஒரு இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன். பாருங்கள், இது எல்லா சைஸு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிக்கினேன். டிக் கொடுத்துட்டு இப்படியே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கே 3 டாட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கினேன். இமேஜ் சைஸுன்னு இருக்கும், அதை அமுத்துங்க. இதில் கஸ்டமைஸுன்னு இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் வேணால் யூடியூப் thumbnail கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் thumbnail கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ thumbnail ஏற்ற மாதிரி வந்துடும். உங்கள் ஃபோட்டோ எந்த தாள் வச்சுக்கணுமோ அந்த தாள் வச்சுக்கணும். நான் ரைட் சைடு வச்சுக்கிறேன். ரைட் சைடு கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஸ்ட்ரோக்கு கொடுக்கணும். ஸ்ட்ரோக் கொடுத்தா எனேபிள் பண்ணிட்டு எந்த ஸ்ட்ரோக் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட்டே வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் பெருசாக்கணும்னாலும் பெருசாக்குங்க, சின்னசாகிறதுனாலும் சின்னசாக நான் வச்சுக்கினேன். நெக்ஸ்ட்டு இந்த தவளை இது மாதிரி ஒரு இது இருக்கும், இதை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிங்கன்னா எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நெக்ஸ்ட்டு இப்போ டெக்ஸ்ட்டுன்னு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். இந்த தவளை பெருசு பண்ணிக்கலாம். இந்த தாள் பெருசு பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இதை பெருசாக பண்ணிக்கோங்க. பெருசாக பண்ணிட்டு அதில் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் ராங் ப்ரெஸ் பண்ணிட்டு என்னன்னு வேணுமோ நான் பண்ணிக்கோங்க. நான் ஹவு டு கிரியேட்னு கொடுத்துக்கினேன். ஓகே கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கே வந்துருச்சு. சின்னசாக்கிறதா சின்னசாக்குவோம். நான் இப்படியே கேட்டோம். அந்த செகண்ட் ஆப்ஷனில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்ட்ரோக்குடு இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. இது கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் எந்த கலர் வேணால் கொடுத்துக்கோங்க. நான் ஒயிட்டே கொடுக்குறேன். அப்புறம் ஹவு டு கிரியேட்டுக்கு இது கலர் கொடுக்கணும்னா இங்கே கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை அமுத்திக்கோங்க. பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகுது. நான் ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ அதை பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே
ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணிக்கின்னு 3 கிளிக் பண்ணிங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதனால 3 கிளிக் பண்ணுங்க. போல்டு, ஐடு, யூட் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கின்னு இது ஆயிட்டு பின்னாடி திரும்பி 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே இமேஜின்னு இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. அமுத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை யூடியூப் பேக்ரவுண்டு இல்லாமல் வச்சுக்கோங்க. யூடியூப் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிறேன். அது டிக் கொடுத்துட்டு எந்த தாள் வேணுமோ அந்த தாள் வச்சுக்கோங்க. நான் சின்னசாக ஆக்கிக்கிறேன், கொஞ்சம் சின்னசாக ஆக்கிக்கிறேன். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. டன் கொடுத்துட்டு இல்லை கலர் கொடுக்க முடியாது, கலர் வேணாம், நல்லா இருக்காது. ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. எனேபிள் கொடுத்துட்டு ஒயிட் கலர் போட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இதையும் லாக் பண்ணி ரெண்டுத்தையும் லாக் பண்ணிக்க, எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கினே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நெக்ஸ்ட்டு திரும்பி டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கின்னு இந்த தாவில் நான் டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு இருங்க ஒரு நிமிஷம். டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த தாள் நான் கிரியேட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இந்த தாள் நான் வச்சுக்கினேன். இருங்க ஒரு நிமிஷம், இன்னொரு பண்ணிக்கிறேன். கரெக்டாக பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் ஆனால் கூட நல்லா வராது ஒரு வாட்டி. இப்போ கரெக்டாக வச்சுக்கினேன். இந்த தாளை திரும்பி எடிட்டுன்னு ஒன்று கொடுத்துக்கோங்க ஆப்ஷனில். அது தம்ப்நெயில் கிளிக் பண்ணுங்கள். தம்ப்நெயில் வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த தாவில் திரும்பியும் கலர் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கின்னு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, எக்ஸாம்பிள் பிங்க் கொடுத்துக்கிறேன். பிங்க் கொடுத்துக்கின்னு டன் கொடுத்துக்கிட்டு திரும்பியும் ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒயிட்டே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக பண்ணிக்கிறேன். இது டன் கொடுத்துட்டு இதையும் லாக் பண்ணிக்கிறேன், அப்போ தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. லாக் கொடுத்துட்டேன். திரும்பியும் ஒரு இது கொடுத்துட்டு இந்த தாளை தமிழ்னு போட்டுக்கிறேன். எடிட் கொடுத்துட்டு இந்த தாள் தமிழ் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட தமிழ் இல்லைன்னா கூட லாங்குவேஜில் போய் செட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்னு வச்சுக்கிறேன். தமிழ் எங்களுக்கு இது தமிழ்னு செட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நான் அதே மாதிரி கலர் பிங்கே கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக்கும் கொடுத்துக்கிறேன். அப்படியே எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க, நல்லாயிருக்கும். ஸ்ட்ரோக் கரெக்டாக கொடுத்துக்கணும். டன் பாருங்கள், எல்லாத்தையும் ஸ்ட்ரோக் கொடுத்துரு. அவ்வளோதாங்க. இது எப்படி சேவ் பண்ணால் இந்த ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இல்லை சேவ் இமேஜ்னு இருக்கும், அதை அமுத்திக்கோங்க. இல்லை எந்த குவாலிட்டி வேணுமோ அது மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே சேவ் கேலரின்னு இருக்குது, அது சேவ் கேலரி பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி கொஞ்சம் ஆட்ஸ் வரும், அவ்வளோதாங்க. சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாய் காய்ஸ்.